ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி கேசரி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் எடுத்துக்கலாம். அடுத்தது லவங்கம் பட்டை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம நெய் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சுகர் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கடாய் ஹீட் பண்ணலாம். இந்த கடாய் ஹீட் ஆனதும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு கப் ரவை போட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ரவை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி திராட்சை ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கலர்ஃபுல்லாக வரதுக்கு நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சிட்ட அப்புறமா இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சுகரை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்டோம். கொதிச்சு வந்துட்ட பின்னாடி நெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கெட்டி பதம் வந்த உடனே நம்ம நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது ஆறின பின்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட கேசரி. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட கேசரி. ரொம்ப எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த கேசரி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. பாய் பாய். மீண்டும் நம்ம பார்த்து